திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே. ஒரு நாள் நண்பர் ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டாரு. இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நான் விரதம், எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு நாள் ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா அப்பளம், கூட்டு, பொரியல், பாயாசம், வடை, இந்த மாதிரி ஒரு விருந்து சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன விசேஷம், இவ்வளவு ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நான் விரதம், அதனால சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ எது விரதம்? அந்த நண்பர் அன்னைக்கு நீங்க விரதம் சொல்லி சாப்பிடாம இருந்தீங்க, இன்னைக்கு விரதம் சொல்லி நிறைய சாப்பிட்றீங்க. உண்மையில என்னதான் விரதம்னா என்ன அப்படின்னு கேட்டார். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் விரதம் சார்ந்து. ஒரு பக்கம் பார்த்தா சாப்பிடாமே இருக்கிறாங்க விரதம் சொல்லி, ஒரு பக்கம் பார்த்தா நிறைய சாப்பிட்றாங்க விரதம் சொல்லி. இப்ப விரதம்னா என்ன? விரதம் எப்படி இருக்கணும்? விரதம் ஏன் இருக்கணும்? விரதம் எதுக்கு இருக்கணும்? அதனால என்ன பலன்? இந்த மாதிரி விரதம் குறித்த, அதிலும் குறிப்பா பிரதோஷ விரதம், இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறத சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கும் உங்கள்கிட்ட. இந்த பிரதோஷ விரதம் இருக்கிறதுனால உடம்புக்கு என்ன பலனு, மனசுக்கு என்ன பலனு, ஆன்மீக பலன் என்ன, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் விடை சொல்றதுக்காகவே, உங்களுடைய விரதம் சார்ந்த குழப்பங்கள்ல இருந்து உங்களை நீங்க விடுவிக்கிறதுக்காகவே ஒரு வகுப்பு ஒன்று நடத்த போறேன். பிரதோஷ விரதம் வாழ்வியல் வகுப்பு அப்படின்னு ஒரு வகுப்பு நடத்த போறேன். நம்மளுடைய திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து காங்கேயம் ரோடு போற வழியில வேலன் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பொதிகை ஹாலில் வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கும் பிரதோஷம் தான். பிரதோஷத்தன்று காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிற வகுப்பை நடத்த போறேன். இந்த வகுப்புக்கு கட்டணம் 500 ரூபாய். இந்த வகுப்புக்கு அவசியம் நீங்க முன்பதிவு பண்ணிட்டு தான் வரணும். முன்பதிவு பண்ணக்கூடிய தொலைபேசி என்ன சொல்றேன், குறிச்சுக்கோங்க. ட்ரிபிள் 9411576. மறுபடியும் சொல்றேன், 999411576 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சூர்யா அப்படிங்கிறவர்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு தொலைபேசி எண்ணு 7010277209. மறுபடியும் சொல்றேன், 7010277209 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஈசன் மகன் அப்படிங்கிறவர்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கணும். முன்பதிவு பண்ணிக்கிட்டு இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிற வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். பிரதோஷ விரதம் அப்படிங்கிற இந்த வகுப்பு அப்படிங்கிறதுனால நான் பட்னி போட்டுருவேனோ அப்படின்னு பயந்துக்கிற வேணாம். மதியானம் நல்ல உணவு, தேநீர் உட்பட வகுப்பிற்கான கட்டணம் 500 ரூபாய். இந்த வகுப்புல நீங்க என்ன கத்துக்கிற போறீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்கொள்றதுல பல்வேறு வகையான சிக்கல்கள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்திலிருந்து, மனநலத்துல இருந்து பல்வேறு வகையான சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள்ல இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வாழ்க்கையை தைரியமா எதிர்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்காக ஒரு 8 விதமான வாழ்வியல் தந்திரங்களை நீங்க கத்துக்கிற போறீங்க. அந்த வாழ்வியல் தந்திரங்கள் என்ன, 8 விதமான வாழ்வியல் தந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையா சொல்றேன். ஒன்று, தோஷங்களில் இருந்து நிவர்த்தி. 2, பூரண நலம். 3, பூநூல் வர்மம். 4, சிறப்பு குளியல்கள். 5, காது மருத்துவம். 6, மனம் மொழி மெய்யால் இறைவனை வழிபடுதல். 7,
பெருங்கருணை பெருநாள். 8 மரபணுவை சீரமைத்தல். இந்த 8 விதமான வாழ்வியல் தந்திரங்களை நீங்க கத்துக்கிற போறீங்க. 1, தோஷங்களிலிருந்து நிவர்த்தி. நிறைய தோஷங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷத்துக்காக இங்க போங்க அங்க போங்கன்னு நிறைய அலைய விட்டுருப்பாங்க. நீங்க எங்கேயுமே அலைய தேவையில்லை. வீட்டில் இருந்துகிட்டே பிரதோஷ விரதம் இருந்தால் போதும் அனைத்து தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி அடையலாம். பிரதோஷம் அப்படின்னாலே தோஷங்களுக்கு பிறவாக இருப்பது. எல்லா தோஷங்கள் இல்லாத நிலையில் நம்மை வைத்துக் கொள்வதற்கு பேர் தான் பிரதோஷம். அந்த பிரதோஷ விரதத்தன்று நீங்க எப்படி பிரதோஷ விரதம் இருக்கணும் அப்படின்னு இந்த வகுப்புல கலந்துக்கலாம். எப்படி பிரதோஷ விரதம், பொதுவாக வந்து பக்தி பிரதோஷமா இருப்பாங்க, அது வேற. இது பிரதோஷ விரதமாக கடைபிடிக்கும் பொழுது அனைத்து தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். இது வந்து தோஷங்களினுடைய நிவர்த்தி. அடுத்து பூரண நலம். இந்த பூரண நலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நலம் அப்படிங்கிறதுக்கு மேல் உள்ள நிலைக்கு பெயர் பூரண நலம். நலம் குறித்த கேள்விகளை நம்மளுடைய மரபு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நலமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பூரண நலமா அப்படின்னு கேட்கும். பூரண நலமா இருக்கிறேன் அப்படின்னா பரிபூர்ண நலமா அப்படின்னு கேட்கும். பரிபூர்ண நலமா இருக்கிறேன் நானு அப்படின்னா நித்திய பரிபூர்ண நலமா அப்படின்னு கேட்கும். இப்படி நலம் குறித்த கேள்விகளை நம்மளுடைய மரபு கேட்டுக்கிட்டே போகும். அதுல நலம் அப்படிங்கிறது நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நலம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்த நிலையாகிய பூர்ண நலம் அப்படிங்கிறது நம்ம உள்ளூர மேம்பட்ட ஒரு ஆரோக்கிய நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேரு பூரண நலம் அப்படின்னு பேரு. அந்த பூரண நலத்தில் உங்களை இருத்தி வைக்கக்கூடிய விரதம் எது அப்படின்னா அந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது. அந்த பூரண நலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழுமையா நீங்க உணர்ந்து கொள்வதற்கு இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிற இந்த வகுப்பு உங்களுக்கு உதவும். 3வது வாழ்வியல் தந்திரம் பூணூல் வர்மம். இந்த பூணூல் அப்படின்னோன்னா நிறைய பேர் பூணூல் போடுறத பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நிறைய வந்து கோயிலில் ஐயர் தானே பூணூல் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஆனால் பூணூல் போடக்கூடிய வழக்கம் எல்லோரிடமும், தமிழர்களாகிய அனைத்து குடிகளிடமும் இருந்தது. இன்னைக்கும் ஆசாரி, பண்டாரம், வேளாறு எல்லாரும் பூணூல் போடுறத பார்க்கலாம். இன்னைக்கும் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் நல்ல காரியம் கெட்ட காரியத்தின் போது பூணூல் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இந்த பூணூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் என்ன, அந்த பூணூல் போடாமலேயே பூணூல் போட்டதினுடைய பலனை பெறுவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத இந்த பிரதோஷம் வகுப்புல நீங்க கத்துக்கலாம். அடுத்து சிறப்பு குளியல்கள். பிரதோஷத்தன்னைக்கு ஒரு விதமான சிறப்பு குளியலை குளிக்கணும். அதுக்கு ஒரு 5 விதமான சிறப்பு குளியல்களை இந்த பிரதோஷம் வகுப்புல நான் சொல்ல போறேன். இந்த 5 விதமான சிறப்பு குளியல்ல இருந்து உங்களுக்கு எந்த குளியல் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த குளியலை தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பு குளியலை குளிக்கலாம். அடுத்து காது மருத்துவம். காதை பார்த்து நம்மளுடைய சிறுநீரகம் என்ன ஆரோக்கிய நிலையில இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லிடலாம். இந்த காதுக்கு சில மருத்துவ செயல்கள் செய்யறதன் மூலமாக நம்மளுடைய சிறுநீரகத்தை உயிர்ப்போட வச்சிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையாகிட்டு இருக்கிறது சிறுநீரகம். ஒரு 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 10 பருவத்து பசங்க கூட டயாலிசிஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆரோக்கிய கெடுதலான ஒரு சூழல்ல நம்ம பசங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு காதுல செய்யக்கூடிய ஒரு மருத்துவ செயலை நீங்க இந்த பிரதோஷம் வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நான் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு என்னுடைய வகுப்புல கலந்துருப்பீங்க. நான் அதுல நிறைய பேர் கேட்கிற கேள்வி, காதை பத்தி நீங்க கண்டுக்கிறவே இல்லையே அப்படின்னு. இந்த பிரதோஷம் வகுப்புல காதுக்கான மருத்துவ செயலை நான் சொல்ல போறேன். அதனால அவசியம் இந்த பிரதோஷ விரதம் வகுப்புல கலந்துக்குங்க. அடுத்து மனம் மொழி மெய்யால் இறைவனை வழிபடுதல். மனம் மொழி மெய்யால். மெய் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு தான். நம்மளுடைய உடம்பு பொய் அப்படின்னு தான் நம்மளுடைய மரபு சொல்லும். காயமே இது பொய்யடா,
வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு நம்மளுடைய மரபு சொல்லியிருக்கோம். இந்த காயம்னா இந்த உடம்பு, இந்த உடம்பை பொய் அப்படின்னு சொன்ன நம்மளுடைய மரபு இந்த உடம்புக்கு மெய் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் மெய்ன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த உடம்பை நாம இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் பொழுது மெய்யாகிய இறைவனை வழிபடுவதால் இந்த உடம்பு மெய். யாக்கை யார் பயனன் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத யாக்கையால் பயனன். இந்த உடம்பால என்ன பலன் அப்படின்னா, மெய்யாகிய இறைவனை நாம் வழிபடுவதுதான் பலன். அந்த மெய்யாகிய இறைவனை வழிபட இந்த உடம்பை நாம் பயன்படுத்துவதனால இந்த உடம்பு மெய். பொய்யாக இருந்தாலும் இந்த உடம்பும் மெய்யாக மாறுது. இந்த மெய்யாகி இந்த உடலை பயன்படுத்தி மொழி நம்ம சொல்லி இறைவன் குறித்து ஒரு தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லி நம்ம இறைவனை வழிபடுறோம். ஆனா இந்த உடம்பும் இந்த மொழியும் நம்மளை அறியாமல் இருக்கும். நம்ம மனசு வேற எங்கேயோ போயிருக்கும். அதை தடுக்கிறதுக்கான ஒரு சூட்சமத்தை இந்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். மனசையும் இங்க வச்சுக்கிட்டு நம்மளுடைய உடம்பாலையும் நம்மளுடைய மொழியாலையும் எப்படி இறைவனை வழிபடுறது அப்படிங்கிறத இந்த பிரதோஷம் வகுப்புல நீங்க கத்துக்கிற போறீங்க. அடுத்து பெருங்கருணை பெருநாள். நம்மளுடைய தீந்தமிழ் திருச்சைவ மரபுல பிரதோஷ நாள் உங்களுக்கு தெரியும். பெருங்கருணை பெருநாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. அந்த பெருங்கருணை பெருநாள்ல வரக்கூடிய பெருங்கருணை வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பிரதோஷ நாள்ல பிரதோஷ வேலைன்னு ஒண்ணு இருக்க மாதிரியே அந்த பெருங்கருணை பெருநாள்ல பெருங்கருணை வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெருங்கருணை வேலையில இறைவன் அளவு கடந்த கருணையோடு இருப்பாரு. அந்த கருணையான அந்த நேரத்துல நாம இறைவன்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அத்தனையும் அவரு நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்மளுடைய ஆசைகளை இறைவன்கிட்ட அந்த நேரத்துல தெரிவிச்சோம் அப்படின்னா இறைவன் அந்த நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார். நம்மளுடைய உலகியல் இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே இறைவனை வழிபடுவதற்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய நாள் பெருங்கருணை பெருநாளினுடைய பெருங்கருணை பெருவேளை. உங்களுக்கு திருமணம் ஆகலையா, திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். உங்களுக்கு நீங்க ஒரு மாணவனா இருக்கீங்க, ஒரு 90% அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, 90% அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அந்த நேரத்துல சிவபெருமான்கிட்ட நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். அந்த பெருங்கருணை பெருவேளை நேரம் எது அப்படிங்கிறத இந்த பிரதோஷ வகுப்புக்கு வந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மரபணுவை சீரமைத்தல். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, நிறைய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி நிறைய மருத்துவ பிரச்சனைகளினுடைய தாக்கத்தின் காரணமா நிறைய மருந்து மாத்திரைகளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி சில தொற்று நோய்களை காட்டி பயமுறுத்தி சில தடுப்பு மருந்துகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய மரபணுல தாக்கத்தை ஏற்படுத்தி மரபணு சிதைவு நிகழ்ந்து போச்சு. இந்த மரபணு சிதைவை சீரமைக்கிறதுக்கு நம்மளுடைய மரபு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விரதம் என்ன அப்படின்னா அதுதான் பிரதோஷ விரதம். இந்த மரபணு சிதைஞ்சு போனதுனால நம்மள்கிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப அப்படின்னா, திடீர் மரணங்கள் எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அங்க ஒருத்தர் திடீர்னு மரணம் அடைஞ்சாரு, அங்க ஒருத்தர் டிஃபன் பாக்ஸை திறந்தாரு சாப்பிடாமே இறந்து போயிட்டாரு அப்படின்னு நிறைய சின்ன சின்ன பசங்க 10 பருவத்து பசங்களே திடீர் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான காலமா நம்மளுடைய காலம் இருக்கு. இப்படிப்பட்ட திடீர் மரணங்கள்ல இருந்து நம்மை காத்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய மரபணுவை சீரமைக்கணும். அந்த மரபணுவை சீரமைக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது எல்லாரும் பக்தி பிரதோஷமா தான் தெரியும். இதை தாண்டி நம்மளுடைய மரபுல மருத்துவம் இது. இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது மருத்துவம். இந்த பிரதோஷ விரதத்தை நம்மளுடைய சித்த மருத்துவ மரபு என்ன மாதிரியான சொல்லும் அப்படின்னா பட்ச சுத்தி முறை அப்படின்னு சொல்லும். பட்சம் அப்படிங்கிறது இப்ப ஒரு நாள் அப்படின்னா ஒரு முழு பகல் ஒரு முழு இரவு சேர்ந்தது ஒரு நாள் நம்மளுடைய மரபுல. ஆனா மேலை நாட்டினுடைய வழக்கம் அப்படி கிடையாது. 2 பாதி இரவுகள் ஒரு பகல் சேர்ந்தது ஒரு நாள். ஆனா நம்மளுடைய மரபுல ஒரு முழு பகலும் ஒரு முழு இரவும் சேர்ந்தது ஒரு நாள். அதே மாதிரி ஒரு மாதத்திற்கு 2 பட்சங்கள், கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம். அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வளர்பிறை தேய்பிறை.
இந்த வளர்பிறைக்கு ஒரு பிரதோஷம் வரும், தேய்பிறைக்கு ஒரு பிரதோஷம் வரும், சுக்லபட்சத்துக்கு ஒரு பிரதோஷம், கிருஷ்ணபட்சத்துக்கு ஒரு பிரதோஷம். இந்த 15 நாளைக்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ விரதத்தை மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா போதும், நீங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வேறு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு நாள் பிரதோஷ விரதம் உங்களை தூய்மைப்படுத்தி ஒரு நல்ல ஆரோக்கிய நிலையில உங்களை வாழ வைக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த பிரதோஷ விரதம் ஒரு உச்சகட்டமான ஒரு பலனை தரும். என்ன பலன் அப்படின்னா, ஒரு ஆணை ஆணாகவும் ஒரு பெண்ணை பெண்ணாகவும் மிளிரச் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விரதம் இந்த பிரதோஷ விரதம். அதனால அவசியம் இந்த பிரதோஷ விரதத்துல கலந்துக்குங்க. இந்த ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் மிளிரச் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி நான் நாகரீகமாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப அவசியமான ஒரு விரதம், நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் இந்த பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதம் ஒன்று போதுங்க, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டுறதுக்கு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி திருப்பூரில் பொதிகை ஹாலில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.